Welcome back to my channel friends. இன்னைக்கு potato smiley recipe தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிடுங்க. ஸ்மைலி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. corn flour 5 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. 3 உருளைக்கிழங்க ரெண்டா கட் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸா மசிச்சு வெச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு நைஸா நான் மசிச்சிருக்கேன்னு உங்ககிட்ட இப்ப காட்றேன். இதுல ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour நான் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு corn flour தேவைப்படுதோ அந்த அளவு நீங்க போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்க பொறுத்து நமக்கு மாவு கொஞ்சம் கூடும் குறையும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்க எனக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இது மேலே நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் மேல் பாகத்தில் தடவிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் லேயர் மொத்தமாக இருக்கணும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குறீங்களா, அதில் போட்டு இந்த மாதிரி சுற்றியும் திருப்பி அந்த மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி மாவு மாதிரி, அதில் இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலியோட பேஸ் கிடச்சிரும். மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி செஞ்சுட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு வீட்டில் வேஸ்ட்டாக பென்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற இங்கை எடுத்துருங்க. எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவரில் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா ஐஸ் வந்துடும். அடுத்தது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஐஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு மவுத் கிடச்சிரும். சப்போஸ் நல்லா இன்னும் வேணுன்றவங்க பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டால் மவுத் ரெடி ஆயிரும். ரெடி பண்ணியிருக்க எல்லா மாவுலேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனே ஒவ்வொரு ஸ்மைலியாக போட்டு வெந்த உடனே திருப்பி போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இப்போ பொட்டேட்டோ ஸ்மைலி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.